வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். பிரான்சில் புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கச்சதீவை இனி எவராலும் மீட்க முடியாது என்று அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். செம்மணி மனித புதைகுழியில இன்று பல மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது. அத்தோட இன்னும் சில இதுவரை காலமும் மீட்கப்படாத சில பொருட்களும் மீட்கப்பட்டிருக்குது. அது என்னன்றதை தெளிவாக பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட நேற்றைய காணொளி பார்த்தவர்களுக்கு தெரியும், விமல் வீரவன்ச ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இந்த செம்மணி மனித புதைகுழியில் இருக்கிற எலும்புக்கூடுகள் இராணுவத்தினருடையதாக கூட இருக்கலாம் என்று இதே கருத்தை இன்னொரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த கருத்துக்களை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். எனவே இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், முழுமையாக பாருங்கள். அத்தோட சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். முதலாவது பிரான்ஸ் தொடர்பான செய்தி. ஆனா இந்த செய்தியை நாங்கள் ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியில உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். பிரான்ஸ்ல புகைப்பிடிப்பதால மாத்திரம் ஒரு நாளைக்கு 200 பேர் வரையில உயிரிழப்பதாக அந்த நாட்டு தகவல்கள் சொல்லுகிறது. எனவே இந்த நிலையில உணவகங்கள், பொது கட்டிடங்கள், அத்தோட குழந்தைகள் செல்லுகிற கடற்கரைகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் போன்றவற்றில் புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 7ஆம் மாதம் 1ஆம் நாளில் இருந்து இந்த சட்டம் அமுலுக்கு வர இருக்கிறதாக செய்திகள் வெளியாக இருக்கிறது. இதை மீறுபவர்களுக்கு 130 யூரோ தண்டப்பணமாக அறவிடப்படும் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அடுத்த செய்தி கச்சதீவு தொடர்பானது. அண்மையில் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஒரு கருத்தொன்று சொல்லியிருந்தார். கச்சதீவு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட நாளில் இருந்து கடற்றொழிலாளர்களினுடைய கைது அதிகரித்து வருகிறது. எனவே இந்த தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட செயல் என்பது தவறானது என்ற ரீதியில் ஒரு கருத்தொன்றை பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த கச்சதீவு என்பது இலங்கையில் வாழ்ற 2 கோடிக்கு மேற்பட்ட மக்களினுடைய இறையாண்மை தொடர்பானது. எனவே இதனை யாராலும் இனி பறிக்க முடியாது என்ற வகையில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பா சொல்லி இருக்கிற விடயம் என்னென்றால், இந்த கச்சதீவு என்பது சர்வதேச சட்டத்துக்கு அமைவாகத்தான் ஒப்படைக்கப்பட்டது. எனவே அதை இனி அதை மீள பெற்றுக் கொள்றதுக்கு சாத்தியமே இல்லை என்பதை போலத்தான் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த கச்சதீவு தொடர்பாக இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றது உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. இனி அடுத்த செய்திக்கு போவோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும் செம்மணி மனித புதைகுழி, இது இப்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நீங்க ஆரம்ப நாட்கள், அதாவது முதல் கட்ட அகழ்வு பணி நடந்த நேரத்தில் 19 மனித எலும்பு கூடுகள், அதில் 3 10 மாதத்துக்கும் குறைவான கைக்குழந்தைகளினுடையது என்று சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் பெரிய அளவில் செய்தித்தலங்களில் நாங்கள் பார்க்க முடியல. ஆனால் இந்த மனித உரிமைகள் ஆணையாளர் வந்து போனதுக்கு பிறகு, குறிப்பாக அந்த செம்மணி பகுதியில் மக்கள் செயல் என்ற அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்துக்கு பிறகு இது பெரிய அளவில் சிங்கள தேசமெங்கும் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. சிங்கள பகுதியில் இருக்கிற தென்னிலங்கையில் இருக்கிற நிறைய அரசியல்வாதிகள் இது தொடர்பான கருத்துக்களை சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளில் இன்னொரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்ன கருத்தை சொல்றேன். அதுக்கு முதல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் 2ஆம் கட்ட அகழ்வு பணி கடந்த 26ஆம் நாள் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று 28ஆம் நாள் வரைக்கும் 27 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தது. இன்று 29ஆம் நாளில் 6 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோட இதுவரையான காலப்பகுதியில் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி இருக்கிற அந்த பகுதியில் இருந்து எந்த வகையான பொருட்களுமே மீட்கப்படவில்லை. ஆனால் இன்றைய நாளில் ஒரு பையும் துணியும் மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதேவேளை மொத்தமாக இதுவரைக்கும் 33 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதுல 22 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முதல் கட்ட அகழ்வு பணி 19 மனித எலும்புக்கூடுகளை இந்த உலகத்திற்கு காட்டியிருந்தது. 2ஆம் கட்ட பணி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது இந்த சித்துப்பாத்தி மயானம் இருக்கிற அந்த பகுதியில் இப்ப அகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனித புதைகுழியை தாண்டி செய்மதி படங்கள் மூலமாக அந்த பகுதியில் வேறு சில மனித புதைகுழியும் இருக்கலாம் என்ற அடிப்படையில் அந்த பகுதியையும் அகழ்ந்து
அகழ்வு செய்யறதுக்காக அந்த பகுதி சுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே செய்மதி படம் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த பகுதியில் அகழ்வு நடக்கிற நேரத்தில் எத்தனை மனித எலும்புக்கூடுகள் வெளியே வரப்போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே வேளையில் உங்களுக்கு தெரியும், நேற்றைய நாளில் ஒரு செய்தி பகிர்ந்திருந்தன். விமல் வீரவன்ச அவர்கள் ஒரு கருத்தொன்றை சொல்லியிருந்தார். அந்த செம்மணி பகுதியில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிற எலும்புக்கூடுகள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட இராணுவத்தினருடையதாக கூட இருக்கலாம். அது இல்லை என்று சொன்னால் விடுதலை புலிகள் கொல்லப்பட்டிருப்பார்கள் தான போர்க்காலங்களில், அவர்களுடைய மனித எலும்புக்கூடுகளாக கூட இருக்கலாம். இப்படி பல விடயங்களை சொல்லியிருந்தார். அவர் சொல்ல வாரது என்னென்றால் இது பொதுமக்களுடையதாக இருக்காது என்ற அடிப்படையில் சொல்லியிருந்தார். அதே வேளையில் விமல் வீரவன்ச இன்னொரு கருத்து சொல்லியிருந்தார். விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட தமிழ் மக்களினுடையதாக கூட இருக்கலாம் என்ற வகையில் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருந்தார். இதே வேளையில் இன்றைய நாளில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அக்மிமன தயாரத்ன தேரரும் இந்த மனித புதைகுழி தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தற்போது மீண்டும் பேசப்படுகிறது. இந்த விவகாரம் மீள தோண்டப்படுவதன் நோக்கம் என்ன? இந்த நாட்டில் போர் நிலவியது, பயங்கரவாதம் இருந்தது, மக்கள் கொல்லப்பட்டனர், படையினர் கொல்லப்பட்டனர், அழிவுகள் ஏற்பட்டன. கடைசியில் படையினர் தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினர். செம்மணி மனித புதைகுழியில் இருப்பவை யாருடைய சடலங்கள்? பூநகரி மற்றும் ஆனையிரவு மோதலின் போது படையினர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர். சில உடல்களே கிடைக்கப்பெற்றன. எனவே செம்மணியில் மீட்கப்படும் மனித சிதிலங்கள் இராணுவத்தினருடையது என எம்மால் கூற முடியும். செம்மணி புதைகுழியை எதற்காக மீண்டும் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த விடயத்தை தோண்ட தோண்ட அது யாசகனின் காயங்கள் போல் மாறிவிடும். எனவே அரசும் தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதில் நீங்கள் பாருங்கோ, அவர் ஒரு கருத்தை சொல்றார். இது விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட இராணுவத்தினருடையது என்றதை உறுதியாக சொல்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அடுத்த கட்டமாக இது மீள தோன்றப்படுவதன் நோக்கம் என்ன? ஏன் இதை தோண்ட தேவையில்லை என்ற மாதிரி சொல்றார். அப்ப உங்களுடைய இராணுவத்தில் உங்களுக்கு அக்கறை இல்லையா? உங்களுடைய இராணுவம் கொல்லப்பட்டிருந்தால் அதை ஒரு நீதியான விசாரணை மூலமாக வெளியில கொண்டு வர முடியுமா? வர முடியாதா? அவர்களுக்கு அது வடிவாவே தெரியும். அந்த பகுதியில் தமிழ் மக்களினுடைய உடல்கள் தான் புதைக்கப்பட்டிருக்கு என்று. எனவே இதை இப்ப தமிழ் மக்கள் இப்படி சொல்லும்போது சிங்கள தரப்பு எதிர்க்கிறது, சிங்கள தரப்பு சொல்லும்போது தமிழ் தரப்பு எதிர்க்கிறது. எனவே இதற்கான ஒரு நீதியான விசாரணையை நடத்தினா எந்த விதமான ஒரு முரண்பாடும் வராது. நீதியான விசாரணையில் என்ன முடிவு வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது இவர் சொல்றார் இராணுவத்தினருடையது தானாம். அப்ப இலங்கை இராணுவத்தில் 10 மாதத்துக்கும் குறைவான குழந்தைகளை கூட இராணுவத்தில் சேர்த்திருக்கிறார்களா? ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளப்படுகிற அகழ்வின் போதும் நிறைய குழந்தைகளினுடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகிறது. இன்று 29ஆம் நாள் மீட்கப்பட்ட இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளில் பல குழந்தைகளுடையது என்று சொல்லப்படுகிறது. அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு பையும் துணியும் மீட்கப்பட்டதாக சொல்லியிருந்தேன். அதை நேரடியாக பார்த்து கொண்டே உங்களுக்கு அந்த கருத்தை சொல்கிறேன். ஒரு நீல நிறப்பை, அதில் ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இது இப்படியான இந்த புகைப்படங்களை அவர்கள் பார்க்கவில்லையோ தெரியாது. ஏன் இப்படியான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியல. குழந்தைகளை கூட நீங்க புதைச்சிருக்கிறீங்கள், ஆனா இன்றைக்கு அது இராணுவத்தினருடையது என்று வாய் கூசாம சொல்லிக் கொண்டிருக்கிறீங்கள். அதை எப்படி ஏற்றுக்கொள்றதுன்னு தெரியல. உண்மையிலே அந்த புகைப்படங்களை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி புகைப்படங்கள் பார்க்காதவர்கள் உங்களுக்கு வேணுமென்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமோ அல்லது என்னுடைய முகநூல் தளங்களூடாக என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் அந்த புகைப்படங்களும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். தெற்கில் இருந்து இந்த செம்மணி புதைகுழி தொடர்பான கருத்துக்களை சொல்றவர்கள் வெறும் தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு சொல்றார்களே தவிர இங்கே வந்து அங்கே என்ன நடக்குது, எத்தனை எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்குது, அதில் எத்தனை குழந்தைகளினுடையது என்பதை அவர்கள் ஆராய்றதில்லை. அவர்கள் அங்கே இருந்து சொல்றார்கள் இராணுவத்தினருடையதாக
கருத்தாக கூட இருக்கலாம். கேட்கிறவர்கள் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு கதைக்கிற மாதிரி தான் தெரியுது. எனவே இதில் நாங்கள் எதிர்பார்க்கிற விடயம் என்றால் இதில் ஒரு நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று. எனவே தேசிய மக்கள் சக்தியும் சொல்லியிருக்கிறது தாங்கள் இதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் என்று. எனவே எதிர்காலத்தில் என்னென்ன விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது, அதில் என்னென்ன தீர்வுகள் கிடைக்கப் போகிறது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே இப்படியானவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் சில வேளைகளில் நகைப்பை ஏற்படுத்துது. என்னடா இது இவ்வளவு ஒரு சிந்தனை ஆற்றல் இல்லாதவர்களாக கருத்துக்களை சொல்கிறார்கள் என்று நான் உங்கள்கிட்ட சொல்றது விளங்கும் என்று நினைக்கிறேன். ஒரு ஒரு குழந்தையினுடைய எலும்புக்கூடு ஒன்றில்லை, 10 மாதத்துக்கு குறைவான 3 குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் முதல் கட்ட அகழ்வு பணியில் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டதாக. எனவே இப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த மாதிரியான கருத்தை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பது என்பது எவர்களினுடைய சிந்தனையற்ற இனவாத போக்கான கருத்துக்களாகத்தான் அதை நாங்கள் பதிவு செய்ய முடியும். எனவே இது பற்றிய உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க.